3 மணி நேரம் தர்ணா உட்கார்ந்தாரு. அப்புறம் கூட்டணி தர்மம்னு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு. ஸோ 5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூருடைய எம்பி செய்தது இது மட்டும்தான். போராட்டம், ஆர்ப்பாட்டம். அவரே 2 மணி நேரம் 3 மணி நேரம் செஞ்சு ஒரு உலக தரம் இருக்கக்கூடிய ஒரு மாநகரத்தை, உலகத்தில் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணி, 15 நாளைக்கு ஒருக்கா. எந்த தார் ரோட் மாநகரத்தை பார்த்தீங்கன்னா மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. 1445 கோடி ரூபாய் மோடி அவர்கள் ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே கோவை மாநகரம் கொடுத்த பணம். ஆனால் சுற்றி பாருங்க, இந்த மாநகரம் ஸ்மார்ட்டா இருக்கான்னு பாருங்க. 2022 தூய்மை நகரத்தில் கோயம்புத்தூர் 42வது இடம். 2023 தூய்மை நகரத்தில் கோயம்புத்தூர் 182வது இடம். எப்படிங்க? என்ன தைரியத்தில் இவனுக்கு ஓட்டு கேட்க வர்றாங்க எனக்கு தெரியலைங்க. எனக்கு சத்தியமா தெரியல. என்ன தைரியத்தில் தான் நீங்க எல்லாம் களத்துக்கு வர்றீங்க? என்ன தைரியத்தில் நீங்க வர்றீங்க? ஒரு விஷயம் கூடாது. இதான் வேலை, இதான் வேலை. கொலுசு கொடுக்கலாம், டப்பா கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு மேயருக்கு வேலையாக இருந்தால் குடிநீர் பிரச்சனையும் இங்க இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனையும் யார் பார்ப்பாங்க? அதனால் அன்பார்ந்த கோயம்புத்தூர் மக்களே, முழுதாக அரசு இயந்திரம் உங்கள் முன்னால் செயலிழந்து நிற்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை அரசு இயந்திரம் என்பது கோயம்புத்தூரில் இல்லை.